கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல், ஏன் கடவுளுடைய கோபம் ஒரு மேலே சும்மாவாங்க வருது? கடவுள் ஒருத்தர் மேலே கோபப்படுறாருன்னா சும்மாவா கோபப்படுறாரு? ஏதோ 2 வாட்டி தரிசனம் பண்ணாருங்க, 2 வாட்டி அவனுக்கு வெளிப்பட்டார். சாலமோன் வானாடா, அப்படி செய்யாதுரா, அந்த மாதிரி போவாதுரா, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுரா நீன்னு 2 தடவை. முதல் தடவை 3ஆவது தடவை இது. முதல் தடவை அவனை பலி செலுத்தின நம்பர் அன்னைக்கு ராத்திரி தோன்றி பேசினாரு. அதுக்கப்புறம் 2 தடவை இவன் அந்நிய தேவர்களை பின்பற்றி அந்த கோயில்களை கட்ட ஆரம்பிச்சிட்டானாங்க. அப்போ கடவுள் சொல்றாரு வானாடா சாலமோன் அப்படின்றாரு. இவன் கேட்கவே இல்லைங்க, கேட்கவே இல்லை. அவன் ஐக்கியம் அப்படியே வச்சான் பாருங்க. கடவுளுடைய கோபமே அவன் மேலே வந்துடுச்சு. நிறைய நீங்கள் வீட்டுக்கு போய் அது ஃபுல்லாக வாசிங்க. இப்போ நடுவில் உங்களுக்கு சொல்கிறேன். 14 வாசிங்க. கர்த்தர் எப்படி கோபப்பட்டவன கடவுள் யாரை எழுப்புறாரு பாருங்க. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் போதாம். இப்போ ஒரு விரோதியை எழுப்புகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், சில நேரங்களில் எதிரிகள் சத்துருக்கள் எழுப்பும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட செய்கிற காரியங்கள், நம்ம ஊழியம் செய்கிறது, ஜெபிக்கிறதா பிசாசுக்கு பிடிக்கல ஒரு எதிரி எழும்புறான். இது ஒரு பக்கம். இதுவே இன்னொரு எதிரி எப்படி எழும்புறான்னா ஆண்டவரே எழுப்பிடுறார். ஒரு பக்கம் நம்மளுக்கு எதிரி எப்படி எழும்புறான், நம்ம வியாபாரம் பண்ணுறோம், அது இன்னொருத்தருக்கு பிடிக்கல ஒரு எதிரி. நம்ம ஜெபம் பண்ணுறோம், அது இன்னொருத்தருக்கு பிடிக்கல ஒரு எதிரி. நம்ம ஊழியம் பண்ணுறோம், அங்கே செய்யாதன்றான், ஒருத்தன் தடுக்கிறான், அவன் எதிரி. அது நம்ம ஆண்டவருக்கு செய்யும் போது தடுக்கிறது அது வேற. நம்ம வளர்ச்சி வளரும்போது தடுக்கிற எதிரி வேற. ஆனால் ஆண்டவரே ஒரு எதிரியை எழுப்புறாரு. எப்படி எழுப்புறாரு? அவர் கோபப்பட்டுறாரு. அவனுக்கு என்ன கொடுத்தாரு? ஞானத்தையும் கொடுத்தாரு, அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. இப்படி எல்லாம் வாங்கி காசு பணம் சேர மனைவிகளை சேர்த்துக்கணும். மனைவிகளை சேர்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற இடத்தெல்லாம் அவன் செஞ்சான். கோயிலுங்களை கட்டி கொடுத்தான், எல்லாம் பண்ணான், பின்பற்ற ஆரம்பித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 23 வாசிங்க. இன்னொரு எதிரி எழுப்புறாரு பாருங்க. ஐயோ, இன்னொரு எதிரி எழுப்புறாரு பாருங்க. இப்போ எதிரி மேலே எதிரி எழுப்புறாரு. யாருக்கு? இப்போ சாலமோனுக்கு ரொம்ப கிடுக்கு புடி ஆயிடுச்சு. பெரிய ராஜா, அவனுக்கு எதிரிகளை எழுப்பு என்ன ஆகும்? சாலமோன் நொந்து நூலா போறான். இப்படியே போகும்போது கட்சியில் என்ன ஆகுது? 23 வாசிங்க. 32 வாசிங்க. ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமேசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய போதாம் பணிந்து கொண்டாங்களாம். யாரை பணிந்து கொண்டாவன்? கடைசி நேரத்தில் இப்படிப்பட்ட கோயிலெல்லாம் கட்டி கொடுத்து ஜனங்களுக்கு அவங்க காரியங்கள்லாம் சொல்லி அவன் அஸ்தரோத்தையும் அம்மோன் தேவியையும் வணங்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி வணங்க ஆரம்பிக்க சாலமோனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக மாறுச்சு. 41 வாசி. 40 வருஷம் அவ்வளோதான். சாலமோன் நிலைமை என்னன்னா கடைசியில் அவன் என்ன தெரியுமாங்க பண்ணிட்டான்? அந்த ஆண்டவர் யாரு கூடலாம் ஐக்கியம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னார், அவங்க கூடலாம் போய் ஐக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஸ்நேகம் வச்சு அவங்க கூட சேர்ந்து அவங்க சொன்னபடியெல்லாம் நடந்து அவங்க ஒன்று சொல்லுது, எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடு, எனக்கு இந்த கோயில் கட்டி கொடு. கோயிலை கட்டி கொடுத்தான். கோயில் கட்டி கொடுத்தாரு, அதோட விட்டுணும் இல்லை. அதான் சொல்லிதான் திறப்பு விழாக்கு வாழ்ந்து திறந்து வைக்கிறான். திறந்து வச்சேன்னா அதோட ஒன்றும் இல்லை, பணிந்து கொள்ளணும். பணிந்தும் கொண்டேன், வணங்கிட்டான். இப்படி கடவுளுக்கு விரோதமாக கடவுளை கும்பிட்டுவன் நாளடைவில் ஐக்கியம் தப்பான இடத்துல வச்சதுனால, ஃப்ரெண்ட்ஷிப் தப்பான இடத்துல வச்சதுனால கடவுளை விட்டே அவன் விலகி வந்துட்டான். அப்போ பாருங்க, ஒரு ஐக்கியம் கடவுளை விட்டு அவனை பிரித்து அவன் வாழ்க்கையை நாசமாக்கிடுது. கடவுள் பாருங்க, அவன் ராஜ்யத்தை 10 துண்டாகினாராம். நீங்கள் வீட்டுக்கு போய் இதை முழுசாக படிச்சிங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இந்த அதிகாரம். இந்த அதிகாரத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, நோட் பண்ணி வச்சுங்க.
வீட்டுக்கு போய் முழுசாக படிங்க. நீங்கள் ஆண்டவர் அவன் ராஜ்யத்தை 10 ஆக்கிட்டாராம், 10 துண்டா ஆக்கி போட்டாராம் பாருங்க. 10 ராஜாக்களை ஏற்படுத்தின மாதிரி ஆக்கி போட்டாராம். சாலமோன் கதை நாசமாக போயிடுச்சு பாருங்க. அவன் எந்த கடவுளை வணங்கக்கூடாதுன்னு நினச்சானோ அந்த கடவுளெல்லாம் வணங்க ஆரம்பித்தான். மேடைகளை கட்டினான், கோயில்களை கட்டினான், திறப்பு விழா பண்ணான். போய் அதுக்கு பணிந்தும் கொண்டான், தூபம் காட்டி பணிந்தும் கொண்டான். அப்போ பாருங்க, அவ்வளோ பெரிய ஞானி கட்சியில் நாசமாக போயிட்டான். இந்த கதையை வச்சு தான் நிறைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் சொல்கிற வார்த்தை என்னென்னா, சாலமோன் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். சாலமோன் செத்துட்டான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற கிறிஸ்துவ வட்டாரத்தில் பெரிய பெரிய வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, சாலமோன் பரலோகத்துக்கு போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவன் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுருக்கிறான் பாரு. கொலை பண்ணால் கூட ஆண்டவர் மன்னிச்சு விட்டுருவார் போல. இவன் பின்பற்றுறதெல்லாம் அந்நிய தேவர்கள். அப்போ இவன் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது சார். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சாலமோன் பரலோகத்துக்கு போயிருப்பான்னு. நான் அடிச்சே சொல்கிறேன், அவன் போயிருக்க மாட்டான். அவன் இவ்வளோ பெரிய ஞானி தான் சார், எல்லாம் செஞ்சான் சார், எல்லாம் போனான் சார். கட்சியில் அவன் நிலைமை, அவன் ட்ராக் மாறிடுச்சு சார். அவன் நிலைமை, அவன் வழி மாறி போயிட்டான் சார். அவன் ஐக்கியம் வேறு இடத்துல போய் வச்சிட்டான் சார். ஆண்டவர்கிட்ட ஐக்கியம் வைக்காமல் வேற ஆளுகிட்ட ஐக்கியம் வச்சதுனால ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை கெடுத்தது போல் அவன் வாழ்க்கை மாறிடுச்சு சார். அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அதை பணிந்து கொண்டு வணங்குறான், தூபம் காட்டுறான். அவன் வாழ்க்கை அவ்வளோதான். ஆண்டவர் ஏற்றுக்குவார் இல்லை, பரலோகத்துக்கு அவன் போயே இருக்க மாட்டான். அப்புறம் தான் நான் சொன்னேன், அவன் இதெல்லாம் உணர்ந்து பட்டு சாகிறதுக்கு முன்னாடி தான் பிரசங்கி, நீதிமொழிகள், உன்னத பாட்டு எழுதியிருக்கிறான். இதெல்லாம் எழுதின ஒரு சாலமோன் இப்போ இந்த நீதிமொழிகளை அவன் எழுதுறான்னா உணர்ந்து எழுதலான்னா எழுத முடியாது. அல்லேலூயா. பிரசங்கி எழுதலைன்னா உணர்ந்து எழுதலைன்னா எழுத முடியாது. இந்த நீதிமொழியம் பிரசங்கியம் தான். அல்லேலூயா. அவன் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு, வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு. அவன் உணர்ந்து கடைசியில் எழுதுறான். என்ன சொல்கிறான் எழுதுறான்னாக்கா, சார் நன்மையானாலும் தீமையானாலும் உன் கண்ணின் காட்சியின்படி நட, நீ என்ன செய்யறியோ செய், எப்படி வேணாலும் செய். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, இது எல்லாவற்றிலும் தேவன் ஒரு நாள் நியாயத்தில் உன்னை கொண்டாந்து நிறுத்திடுவார், அது ஞாபகம் வச்சுக்குவான். அப்போ உணர்ந்து தான் அந்த நீதிமொழிகளை எழுதுகிறான், உணர்ந்து தான் பிரசங்கியை எழுதுகிறான், உணர்ந்து தான் சாலமோன் பாட்டை, உன்னத பாட்டை எழுதுகிறான் பாருங்க. அல்லேலூயா. அவரை போல நேசம் யாருக்கிட்டையும் இல்லைடா, அவரை போல அன்பு யாருக்கிட்டையும் இல்லைடா, அவரை போல நல்ல தேவன் யாருக்கிட்டையும் இல்லைடா அப்படின்றத அவன் சொல்கிறான். கடைசியில் அவன் சாகிறதுக்கு முன்னே அந்த புஸ்தகங்களை எழுதி தான் செத்துருப்பான். அதனால தான் அந்த வார்த்தையை குறிப்பிடுறான். அவ்வளோ பெரிய ஞானி கூட ஐக்கியம் தப்பாக வச்ச இடத்துல வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருங்க. இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம எடுக்கும்போது யார் கூட ஐக்கியமாக இருக்கிறோம்? ஆண்டவரோட ஐக்கியம். இப்போ ஆண்டவர்கிட்ட ஐக்கியமாக இருக்கிறோன்னு இதை எடுத்துக்கிறோம். போய் தப்பான ஆள்கிட்ட நம்ம கான்டாக்ட் வச்சுக்கூடாது, தொடர்பு வச்சுக்கூடாது. அவங்ககிட்ட போய் ஐக்கியப்பட்டு உட்காந்து கதையெல்லாம் பேசின்னு இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு இரு, ஐக்கியமாக இரு. அதனால தான் சொல்கிறார், எங்களுடைய ஐக்கியம் யார்கிட்ட இருக்குது? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய அல்லேலூயா ஃபேஸ்புக்கோடும் இன்ஸ்டாகிராமோடும் இப்படி எல்லாத்துலேயும் ஐக்கியமாக இருந்து விட்டேன்னாக்கா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக வர முடியாது. தேவ பிரசன்னத்தை உணர முடியாது, தேவ வல்லமையை உணர முடியாது, தேவனுடைய நன்மைகளை எதுவுமே நீ அறிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்களை முடிச்சு ஜெபிப்போம் இருக்கிற வண்ணமா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.